விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் நிறைய இயந்திரமயமாக்கல், இயந்திரத்தின் மூலமாக நம்ம சாகுபடி செய்யக்கூடிய முறைகளுக்கு மாறிட்டு வர்றோம். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆள் பற்றாக்குறை. குறிப்பாக விவசாய தொழிலில் வேலையாள் பற்றாக்குறை நிறைய அதிகமாகிட்டு வருது. நிறைய பேர் விவசாயத்தை நம்பி அந்த வேலைகளை செய்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் டவுனை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம், வேறு தொழில்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதன் காரணமாக விவசாயத்தில் ஆள் பற்றாக்குறை நிறைய வருது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதுலேயும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நெல் அறுவடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளை கொண்டு தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஆளை வச்சு தான் அறுவடை பண்ணுவோம். இன்றைக்கி ஆட்கள் அறுவடைக்கு பயன்படுத்துறதில்ல. கம்ப்ளீட்டாகவே இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரத்தை வச்சு தான் நம்ம நெல் அறுவடை பண்ணுறோம். அது மாதிரி இப்போ புதிதாக நிறைய புதிதாக கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக நெல் நாற்று நடவுமே மெஷின் மூலம் இயந்திர நடவு நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இயந்திர நடவு பண்ணும்போது அதில் ஒரு சிக்கல் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இயந்திர நடவின் மூலமாக வரக்கூடியது அதிகமான வேர் பிடிப்பு வர்றதில்லை. அது மாதிரி அப்படி வேர் பிடிப்பு வராதனால அதிக தூர்கிளைப்புகள் வர்றதில்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய வயல்களில் நான் பார்க்குறேன். நான் ஃபீல்டுக்கு போகும்போது அந்த நிறைய வயல்களில் தோட்டங்கள் பார்க்கும்போது அங்கே இந்த மாதிரி இது மெஷின் நடவுங்க சரியாக வேர் பிடிக்கலை, சரியாக தூர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன? பொதுவாக இயந்திர நடவு அப்படின்னு சொல்கிறது நம்ம எளிமையாக இருக்குது. நமக்கு ஆள் பற்றாக்குறையை சரி செய்து மிக விரைவாக நம்ம அந்த ஏக்கரேஜ் கவர் பண்ணிடுறோம். மிக விரைவாக நட்டுட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். எல்லாமே ஓகே. ஆட்கள் பற்றாக்குறையை நம்ம சமாளித்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு உத்தியாக அது இருக்குது. அப்படி இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஒரு மெயினான ஃபால்ட் சரியான வேர் வளர்ச்சி மற்றும் தூர் கிளைப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கான காரணம் என்ன? பொதுவாக மனிதர்கள் நடவு பண்ணும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆழம் எவ்வளோ வைக்கணும்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் மெஷின்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் நம்ம அந்த படலிங் பண்ணி அடுத்து லெவலிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நம்ம சேறு கலக்கி அதுக்கப்புறம் அதை மட்டம் பண்ணி நடவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சில பகுதிகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்கும், சில பக்கம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். ஸோ ஆட்கள் நடவு பண்ணும்போது அவங்க அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா, மேடாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடுவாங்க. பள்ளமாக இருந்தாலும் அதுக்கு தக்கன நடுவாங்க. அது மாதிரி எவ்வளோ ஆழத்தில் வைக்கணும், அந்த வேர் வைக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு கரெக்டாக வைப்பாங்க. இதே மெஷினில் வைக்கும்போது நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அது பள்ளம் மேடு எதுனாலும் சரி அது செட் பண்ணுற அளவில் வச்சுட்டு போயிடுது. அதனால் நிறைய நாற்றினுடைய வேர்கள் மேலோட்டமாக வைக்கப்படுகிறது, மேல் பகுதியிலே வைக்கப்படுகிறது. அதன் காரணமாக அது சரியான ஒரு பிடிப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பண்ணக்கூடிய உழவுகள், சேறு கலக்கிறது எல்லாமே டிராக்டர் மூலமாக அதிகப்படியான சேறு கலக்கிறதுனால, நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லியிருப்போம், அதிகப்படியான சேறு கலக்கிறதுனால இந்த மாதிரியான ஃபால்ட் வருது. அதாவது ஒன்று சேறு கலக்கிறது அதிகமாகுது. ரெண்டாவது மெயினாக சேறு கலக்கினாலுமே நம்ம மெஷின் நடவு பண்ணும்போது வேர்கள் சரியான ஆழத்தில், அந்த நாற்றினுடைய வேர்கள் சரியான ஆழத்தில் வைக்கப்படுவதில்லை. அதனால் சரியான வேர் பிடிப்பு வர்றதில்லை. இந்த 2 ரீசன். ஸோ இதை சரி கட்டுறதுக்கான வழி ஏதாவது இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மெயினாக பார்த்திங்கன்னா, நாற்று நட்டதுலேருந்து ஒரு 15 நாட்களுக்கு உள்ளாக நம்ம வேர் பிடிப்பு மற்றும் தூர் கிளைப்புக்கான மருந்துகளை போடணும். வேர் பிடிப்பு மற்றும் தூர் கிளைப்புக்கான மருந்துகளில் நம்ம நிறைய சொல்லுவோம். அதில் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் 5 மருந்துகள் நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். அதில் முக்கியமானது முதலாவது சாப்பிலைசர் வித் கடல் பாசி, ரெட் ஆல்கேஜில்னு சொல்லுவோம் நம்ம அடிக்கடி. இது சாப்பிலைசர் வித் கடல் பாசி, இதை வச்சு நம்ம இந்த வேர் வளர்ச்சியை சரி பண்ண முடியும். அதில் சாப்பிலைசர்னால் ஏக்கருக்கு 1/2 கிலோ ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்ததுன்னா, நம்ம நடவு நட்டதுலேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் சாப்பிலைசர் ஏக்கருக்கு ஒரு 1/2 கிலோ, கடல் பாசி ஏக்கருக்கு ஒரு 1/2 லிட்ரு, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இல்லை நான் ஸ்ப்ரே பண்ணலை, நான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல, வேர் வழியாகவே போட்டுறேன் அப்படின்னா ஏக்கருக்கு 1/2 கிலோ சாப்பிலைசர், 500 கிராம் சாப்பிலைசர், அது கூட 1 லிட்டர் கடல் பாசி, இது ரெண்டையும் கலந்து நம்ம வேர் வழியாக போட்டலாம். சரி, இது எது கூட கலந்து போடுறது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஏதாவது உரம் போட வேண்டியிருந்துச்சுன்னா அந்த உரத்து கூட கலந்து போடலாம். அல்லது மணல் எடுத்து போடலாம், மணலில் கலந்து போடலாம். சாப்பிலைசர் மட்டும் ஒரு 10 கிலோ இல்லை 15 கிலோ யூரியா எடுத்து ஒரு தார்பாயை போட்டு, அந்த தார்பாயிலேருந்து யூரியா போட்டு, அந்த யூரியா மேலே சாப்பிலைசரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த யூரியா ப்ளூ கலராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த கடல் பாசியை பொறுத்த வரைக்கும் உரத்து கூட கலக்கிறது காட்டிலும் பெஸ்ட்டு நீங்கள் எம்சாண்ட் அல்லது மணலில் கலந்து அது கூட அப்புறம் உரத்து கூட சேர்த்து போடுறது மிக நன்றாக இருக்கும். இது ஒரு முதலாவது கொடுக்கக்கூடிய ஒரு இந்த வேர் வளர்ச்சி மற்றும் தூர்கிளைப்புக்கான மருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், பொட்டாசியம் ஹியூமேட் 98% பொட்டாசியம். என்ன நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறுதல எப்போவுமே ஒரு ரசாயன உரத்தை மட்டுமே நம்பியிருக்காங்க. ரசாயன உரங்கள் மட்டும் நம்ம அதிக அளவில் போட்டுட்டா
நல்ல வேர் வளர்ச்சி தூர்களைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அறுவடைக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரி வர்றது இல்லை அப்படின்றத அவங்க அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ரசாயன உரங்களுடைய அளவை குறைச்சிட்டு நான் சொல்லக்கூடிய உரங்களை நீங்கள் போட்டு பாருங்கள். இரண்டாவது பார்க்கக்கூடியது பொட்டாசியம் ஹியூமேட் 98%. ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ. இதை நீங்கள் தாராளமாக உரத்து கூட கலந்து போடலாம் அல்லது மணல் கூட கலந்து போடலாம். மணல் கூட கலந்து போட்டாலும் ஓகே தான். இது வந்து நல்ல ஒரு வேர் வளர்ச்சி தூர்களைப்பை கொடுக்கும். இது இரண்டாவது பெஸ்ட்டானது. மூணாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. இதுவுமே ஒரு நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் தூர்களைப்பை கொடுக்கும். இதில் ஏதாவது ஒன்று போடணும், இல்லைன்னா அதிகபட்சம் 2 கூட போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு 10 நாள் 5 நாள் இடைவெளியில் 2 பொருளாக கூட போட்டுக்கலாம். இது 3மே வந்து நல்ல ஒரு வேர் வளர்ச்சி கொடுக்கும். அப்புறம் 4வது வந்து எல்லாருமே பண்ணக்கூடியது தெரியும், மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் அல்லது மைக்ரோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், சல்ஃபர், மேங்கனீஸ் போன்ற எல்லா சத்துக்களுமே இருக்கும். இது வந்து ஏக்கருக்கு 10 கிலோ. இது போடுறது மூலமாகும் நான் ஃபஸ்ட்டு வந்து வரிசை எது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறது ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வர மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இது 4வது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்னொன்று வந்து ஐந்தாவது இருக்கக்கூடியது சிங்க் சல்ஃபேட். நம்ம எல்லாருமே வந்து பழைய காலத்துலேருந்து போட்டு வரக்கூடிய சிங்க் சல்ஃபேட். இதுவுமே ஏக்கருக்கு 10 கிலோ. இதுக்குமே நல்ல வேர் வளர்ச்சி தூர்களைப்பை கொடுக்கும். உங்களுக்கு இமீடியட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது அது கூட சேர்த்து இலைவழி தெளிப்பாகவும் கொடுக்குறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேர் வளர்ச்சி தூர்களைப்பை கொடுக்கறதுக்கான மருந்துகளாக சொல்லிட்டு வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தவறாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம ஒரு 40 நாளைக்கு மேலே போடலாம், 50 நாளைக்கு மேலே போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. போடுறது தப்பு கிடையாது. 40 நாள் 50 நாளில் போட்டாலும் அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அதுலேருந்து தான் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நம்ம ஏர்லி ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில் குறிப்பாக வந்து 10லேருந்து 15 நாள் நடவு நட்ட அல்லது விதைத்த 10லேருந்து 15 நாள் அதிகபட்சம் 20 நாளைக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தூர்களைப்பு பருவம் ஆரம்பிக்கும் போதே நல்ல வேர் வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும்போது நமக்கு நன்றாக தூர்கள் கிடைக்கும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மேற்சொன்ன உரங்களை வந்து நம்ம ஒரு தடவை கொடுத்து ரிசல்ட் பார்த்துட்டாலே நமக்கு தெரியும். இது போக இன்னும் இருக்குது 5 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 6வது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகாண்டனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைகாண்டனால் நமக்கு தெரியும். இது இன்னொரு பயிருக்கு நல்ல ஒரு வேர் வளர்ச்சி தூர்களைப்பிலை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி அல்லது டானிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மாதிரி இது கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி தூர்களைப்பு அருமையாக இருக்கும். ஏக்கருக்கு 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் நீங்கள் போடலாம். இது போக வந்து நமக்கு தெரியும் குருணைகள், கடல் பாசி குருணைகள், பொட்டாசியம் ஹியூமிக் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி உள்ள குருணைகள் வருது, அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது நம்ம ரசாயன உரங்கள் தாண்டி இதை கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி தூர்களைப்புகள் வரும். சரி, அப்போனா ரசாயன உரம் நான் வந்து ஏற்கனவே 4 மூட்டை போடுறேன், மேற்கொண்டு நீங்கள் சொன்னதெல்லாம் போட்டோம்னா நிறைய செலவாகிருமே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் 5-6 பொருள் 5-6 பொருளுமே போட்டோம்னா அப்படி கிடையாது. ஏதாவது 1-2 போடுங்க, அப்போவே நல்ல ரிசல்ட் வரும். அப்படி போடும்போது நீங்கள் ரசாயன உரத்தினுடைய அளவு உதாரணமாக டிஏபிலாம் அதிகமாக போடுறீங்க, டிஏபி காம்ப்ளெக்ஸ்லாம் ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை போடுறீங்கன்னா அதை வந்து 1 மூட்டை 1.5 மூட்டையாக குறைச்சிக்கோங்க. அரை மூட்டையாக 3 டைமாக ஸ்பிளிட்டட் டோஸாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ரசாயன உரங்களுடன் சேர்ந்து இந்த உரங்களும் வந்து நல்லா எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ரசாயன உரங்களுடைய அளவை குறைச்சி தேவையான அளவுக்கு மட்டும் கொடுக்கும்போது மண் வளமும் மேம்படும். அது மாதிரி இந்த உரங்கள் இப்போ நான் சொன்ன உரங்கள் எல்லாம் வந்து மேற்சொன்ன உரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மண் வளத்தை எந்த வகையிலையும் கெடுக்காது, மண் வளம் மேம்படும். மேலும் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் மண் வளம் மேம்படும். மண் வந்து விவசாயத்திற்கு ஏற்ற மாதிரி வளமானதாக மாறும், விவசாயத்திற்கு ஏற்றவாறு வளமானதமாகும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி மெஷின் நடவு போட்டு அதை எப்படி கிளைக்க வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அது வந்து நிறைய ஒரு ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பேர் மெஷின் நடவே செட் ஆகாது அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு வந்து நான் நிறைய ஃபீல்டு பார்த்து அவங்களுக்கு மேற்சொன்ன மருந்துகளில் கொடுத்து ஏதாவது 1-2 மருந்துகள் குறிப்பாக வந்து சாப்லைசர், கடல் பாசி அந்த மாதிரி, அப்புறம் வந்து பொட்டாசியம் ஹியூமேட் அந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்து நல்ல ஒரு வேர் வளர்ச்சி மற்றும் தூர்களைப்புகள், நல்ல ஒரு அறுவடை, அது மாதிரி நல்ல ஒரு மகசூல், லாபம் தரக்கூடிய எண்ணிக்கையில் தூர் எண்ணிக்கை மற்றும் லாபம் தரக்கூடிய வகையில் வந்து அந்த பயிரை வளர்த்து கொடுத்துருக்கேன். கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இலைவழி தெளிப்பு உரங்கள் சொல்கிறீங்க, அது மாதிரி நிறைய மருந்துகள் சொல்கிறீங்க. அதில் வந்து இப்போ உதாரணமாக பொட்டாசியம் ஹியூமேட்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான ரேட்டில் பல வகையான தரத்தில் இருக்குது.
இதில் எது சிறந்தது, எது கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்கே போய் வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க. அந்த மாதிரி உள்ள நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு மருந்துகள் மற்றும் இலைவழி தெளிப்பு உரங்கள் ஏதாவது தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003440344. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொரியரில் அனுப்பி விட்றோம். உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிடும். அது மாதிரி இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் சார்ந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாகவே விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் குறைந்த செலவிலான அதிக மகசூல் எடுக்கக்கூடிய சாகுபடி குறிப்புகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உரங்களில் உள்ள சத்துக்கள், மருந்துகளின் பயன்கள், எந்த காலகட்டங்களில் எந்த உரங்கள் போடணும், அந்த உரங்களில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்த பயிர்களுக்கு எவ்வாறு உதவுது, பயிர் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுன்ற மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அது மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்கள், விவசாய குழுக்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் விவசாயம் சார்ந்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.